Hi friends, welcome to akshaya.com. இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி மாங்காயுடன் தேங்காய் சேர்த்து இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையா சூப்பரா இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காய் 200 கிராம் அளவு மாங்காயை நல்லா அலசிட்டு தோலோடி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கலருக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கங்க. வெந்தயம், கடுகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டு லைட்டாக செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதோட 7லேருந்து 8 வரமிளகாய் கிட்ட சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நான் 8 வரமிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பவுடர் பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு இப்போ அதே வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் நல்ல மணமாகவும் கூடுதல் சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கூடவே 8 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கங்க. இதே நீங்கள் பூண்டு இஞ்சியை துருவியும் சேர்க்கலாம். இப்போ சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. பூண்டு இஞ்சி நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனை போய் நல்லா ஈரெல்லாம் வற்றி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெந்தய, கடுகு, வரமிளகாய் பொடியை சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மசாலா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. நல்லா இது மாதிரி கலந்த பிறகு அப்படியே 1 நிமிஷம் மூடி வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ சரியாக 1 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம். நல்ல சூப்பரான ஃப்ளேவரில் மணக்க சுவையான சைட் டிஷ் ரெடியாக எடுத்து எண்ணெய்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும். சாதத்தோடு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் ட்ராவலுக்கு வெளியே போகிறப்ப கூட சைட் டிஷ்ஷாக கொண்டு போகலாம். அருமையாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரியே செய்யாமல் சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காவோட தேங்காய் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.